திண்டுக்கல் மாநகராட்சி பெண் கவுன்சிலர் சரோஜாவின் மகன் சந்திரமோகனை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்துள்ளனர். பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடந்த இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பிபி குளம் பகுதியில் சோதனையில் ஈடுபட்ட சிபிஐ அதிகாரிகளை தாக்கிய வழக்கில் தனியார் பள்ளி நிர்வாகி சாமி உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களை 24ஆம் தேதி வரை காவலில் வைக்க மாவட்ட குற்றவியல் நீதிபதி உத்தரவிட்டார். வாணியம்பாடி அருகே நாயனசேருவு கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர் சுதாகரை பெற்றோர் அடித்து உதைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஆசிரியரை கைது செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்துள்ள ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான டேவிட் தனது மனைவி சகுந்தலாவை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். காவல்துறையினர் உடல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாப்பா ஊரணியில் உள்ள ராமலிங்க சவுடாம்பிகை கோயில் பங்குனி விழாவில் கரகம் எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் மார்பில் கத்தியால் அடித்து அம்மனை வரவேற்றனர். சித்திரை முதல் நாள் கொண்டாட்டங்களுக்காக மக்கள் பழங்களை அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர். இதனால் ஊட்டியில் மா, பலா, வாழை, திராட்சை போன்ற பழங்களின் விலை 3 மடங்கு உயர்ந்துள்ளது.